நீதி நேர்மையை தன்னோட உயிர் மூச்சா கொண்டு வாழக்கூடியவங்க தான் துலாம் ராசி அன்பர்கள். நீங்க உங்களுக்கு பாருங்க, இப்ப கார்த்திகை மாதத்தின் கிரக நிலைகள் என்ன மாதிரியான பயன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறது இந்த பதிவுல பார்க்க போறோம். முக்கிய கிரகங்களின் பயிற்சிகள் இந்த மாதம் நடக்க போகுது. அந்த கிரக பயிற்சிகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு சாதகமான பலனை கொடுக்க போகுதா, பாதகமான பலனை ஏற்படுத்த போகுதா? பாதகமான பலனிலிருந்து விடுபட நீங்க என்ன செய்யணும், இது பத்தின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவை நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான மனமாற வழிபட்டு வருவதால் நன்மைகளையும் நல்ல ஒரு மேன்மையும் பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும், நன்மை வந்து சேரும். இறைவனின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சிவபெருமானிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தை எளிய முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பினாலும், ஜாதக கணிப்பை எளிமையாக தெரிஞ்சுக்க நினைச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும், உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதத்தின் கிரக நிலைகள் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கொடுக்க போகுது. ஒவ்வொரு மாதமுமே நடக்கிற கிரக பயிற்சியால் 12 ராசிக்குமே அந்த விளைவுகளும் தாக்கங்களும் ஏற்படும். இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகத்தின் நகர்வுகளால் துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட புதன் பகவானும் இணைஞ்சு புத சுக்கிர யோகத்தை தராங்க. இதனால் இந்த ஒரு அமைப்பு வரும்பொழுது பாருங்கள், இந்த துலாம் ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி எப்பேற்பட்ட கவலைகளையும் கஷ்டத்தையும் சந்திச்சிருந்தாலும் சரி, இந்த புத சுக்கிர யோகம் வரும்பொழுது சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெற போகிறீங்க. பொருளாதாரத்திலையுமே நல்ல ஒரு உயர்வு ஏற்படும், சிறப்பான நிலையை நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. புதிய திருப்பங்கள் கூட வரும். நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் வந்து சேரும். ஆனாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக செயல்படணும், நன்மைகளை பெறலாம். கோபப்படுறதை குறைச்சே ஆகணும். நிதானமாக விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றால் எல்லா வகையிலுமே நன்மைகளை பெறலாம். அதுவும் எல்லா பணிகளுமே சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய நீங்கள் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அமைப்புகளில் பேராசைக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. 3ஆம் நபரின் ஆலோசனை எந்த ஒரு விஷயத்துக்கும் ஏற்றுக்காதீங்க. நீங்களே உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துங்க, நன்மைகளை பெறுவீங்க. அதே போல் குடும்ப பிரச்சனைகளையோ குடும்பத்தில் நடக்கிற விஷயத்தையோ 3ஆம் நபர்கிட்ட சொல்லி ஆறுதல் தேடுறதோ இல்லை குடும்ப விஷயத்தை பற்றி மற்றவங்ககிட்ட சொல்கிறதோ இதையுமே நீங்கள் தவிர்க்கணும். இதாலேயே பல பிரச்சனை வரக்கூடிய பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உருவாகிடும். குடும்ப சூழலில் பாதிப்பை கொடுத்துடும். கவனமாக இருங்க, விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க, நன்மைகளை பெற முடியும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத புரிய வைங்க. ஏன்னா குடும்பத்தோட ஆதரவு இப்போ உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த சண்டை சச்சரவுகள் ஈடுபட்டால் இந்த பக்கபலமான விஷயம் கிடைக்காது இல்லையா, அதுவுமே கொஞ்சம் பாதகமான விஷயத்தை ஏற்படுத்திடும். நன்மைகளை பெறணும் அப்படின்னா கோபத்தை குறிச்சிக்கோங்க, விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. குடும்பத்தோட முழு ஒத்துழைப்புமே உங்களுக்கு எல்லா வகையிலுமே கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு இது உதவியாக இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட புத சுக்கிர யோகம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த யோகத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் மேன்மையை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டா பொருளாதார நிலையுமே சிறப்பாக இருக்கும். புதிய திருப்பங்கள் ஏற்படும். உங்களோட பிள்ளைகள் வழியில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்லபடியாக முடிவுக்கு வரும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த விஷயத்தை கூட இப்போ திறமையாக கையாண்டு நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பு. சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். இழுபறியாக இருந்த விஷயம், நடக்காது அப்படின்னு கைவிட்ட விஷயம், இது எல்லாமே நல்ல ஒரு முடிவை உங்களுக்கு இப்போ ஏற்படுத்தும். புதுசாக தொழில் தொடங்கலாமா அப்படின்னு யோசிச்சவங்க கூட பாருங்கள், அதற்கான வாய்ப்புகள் ஆனால் வந்து சேரும். ஆச்சரியப்பட போகிறீங்க. இதுக்கு முன்னாடி குடும்பத்தில் நிறைய கருத்து வேறுபாடு சந்திச்சிருப்பீங்க. அந்த வேறுபாடுகள் உங்களை விட்டு அகலப்போகுது. கூடுதலாக உழைச்சாலுமே அதற்குரிய நல்ல பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நேரம் தான் இந்த மாதம். மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த ஒரு விஷயம் அவ்வளோ பார்த்தா நல்லது இல்லைன்னு தான் சொல்லணும். 10இல் குரு வந்தால் பதவியில் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் உங்களுக்கு கார்த்திகை 2ஆம் தேதியில் வக்ரம் பெற போகிறாரு. இதோட அடிப்படையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வக்ரம் அடைகிறதுனால நல்ல பலன்கள் கிடைக்கும். பொருளாதார பற்றாக்குறை நீங்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி பெறும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்சம் பெறாரு. ஆனால் வக்கரத்தில் இருக்கிறதுனால தான் நன்மைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்பு தரும். தொழில் உத்தியோகத்தில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். திரவியத்தில் லாபம் வரும்.
ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு வாய்ப்பு இப்போ வந்து சேரும். அதுக்கப்புறம் 11ஆம் தேதி பாருங்கள், விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்கக்கூடியவன் தான் இந்த சுக்கிர பகவான். ராசிநாதன் தனஸ்தானத்துக்கு வரக்கூடிய நேரம் ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லலாம். தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலுமே அதில் வெற்றி பெறக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு அமையும். தெய்வீக பயணங்கள் அதிகரிக்கும். எந்த நேரத்தில் எதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனை இருக்கும். இந்த நேரத்தில் இதை செய்வோமோ அதை செய்வோமோ அப்படிங்கிற கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதை மட்டும் கரெக்டாக கையாளுங்க. நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு பொன்னான நேரமாக கார்த்திகை மாதம் துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நாட்டுப்பற்று மிக்கவங்களுக்கு கூட்டு முயற்சி நல்ல ஒரு பலனை தரும். 20ஆம் தேதி பாருங்கள், தனுசு ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. இந்த கிரக அமைப்பால் உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் வரும் அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 2, 7 இந்த 2 இடத்துக்குமே அதிபதி தான் செவ்வாய் பகவான். அவர் சகாய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நேரம். சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். செவ்வாயின் அதிபதி முருகப்பெருமான் அப்படிங்கிறதுனால செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் முருகப்பெருமானை மனமாற வழிபட்டுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். இதன் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்கும். நன்மைகள் நிறைய வந்து சேரும். சொல்லப்போனால் துணிச்சலாகவும் தன்னம்பிக்கையாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்களேன், நன்மைகளை பெறுவீங்க. செய்ய நினச்ச காரியத்தை செஞ்ச விஷயத்தில் நன்மைகள் இருக்கும். நினச்ச காரியத்தை நினச்ச நேரத்தில் சிறப்பாக செஞ்சு முடித்து வெற்றி பெற போகிறீங்க. வேலை செய்கிற இடத்துலையுமே உங்களுக்கு நல்ல பேர் பிடிக்கும். தினவருமே திருப்தி தரும் வகையில் இருக்கும். கார்த்திகை 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் வராரு. உங்கள் ராசிக்கு 9, 12 இந்த 2 இடத்துக்குமே அதிபதி தான் இந்த புதன். 12க்கு அதிபதி புதன் 2ஆம் இடத்தில் வரக்கூடிய நேரம் ஒரு செலவிற்கு ஏற்ப வரவு வந்து சேரும் ஒரு சிறப்பான நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பெருசாக சேமிக்க இயலாது. முந்தைய சேமிப்பில் கொஞ்சம் கரைவதற்குமே வாய்ப்பு இருக்குது. செலவு விஷயத்தில் கவனமாக செயல்படுங்க. இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், வாகன மாற்றம், இதில் ஏதாவது ஒரு மாற்றம் பாருங்கள், உங்களுக்கு வருவதற்கான அறிகுறி இப்போ இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி யோசித்து செயல்படுத்துங்க, நல்லது. ரொம்ப நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட நோய் இப்போ கொஞ்சம் மீண்டும் தலை தூக்கலாம். எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செஞ்சால் நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு எதிர்பாராத பதவி மாற்றம் வரும். வியாபாரம் மற்றும் தொழிலில் ஈடுபட்டவங்களுக்கும் சிறப்பான முன்னேற்றம் பெற கூடுதலாக உழைத்தால் நன்மைகளை பெறுவீங்க. உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கட்டாயம் இருக்குது. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்குமே சிறப்பான செயல்களுக்கான அங்கீகாரம், பாராட்டு கிடைக்கும். கலைஞர்களுக்கு நட்பு கை கொடுக்கும். மாணவ மாணவியருக்கு மதிப்பெண் இப்போ உயரும். படிப்பு விஷயத்தில் முழுமையாக கவனம் செலுத்துங்க. நன்மைகளை பெரும்பாலும் நீங்கள் பெற முடியும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. குடும்ப முன்னேற்றம் உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் அமைஞ்சிருக்கும். எல்லோருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மையை செய்யக்கூடியவங்க துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட கிரக அமைப்பு நிறைய பின்னடைவு, நிறைய சாதகமற்ற சூழலை கொடுத்துருக்கும். எப்போ தான் என்னோடய வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு ஏக்கத்தோடு தவிச்சிட்டு இருந்தவங்க தான் நீங்கள். உங்களுக்கு பாருங்கள், இந்த கார்த்திகை மாதம் மிகவும் ஒரு அற்புதமான காலகட்டமாக கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது எல்லா வகையிலுமே சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த முன்னேற்றத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். தொழிலை விரிவுபடுத்த செய்யக்கூடிய காரியம் நன்மையாக இருக்கும். அதை சரியாக செஞ்சால் நீங்கள் மேன்மையை பெற முடியும். கடனில் இருந்து விடுபட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணால் நல்ல பயனை பெறலாம். வரவை எப்படி அதிகரிக்கலான்னு யோசிங்க. கடனை எப்படி குறைக்கலான்னு அதற்கேற்ற வேலைப்பாடுகளை செய்யுங்க. நன்மைகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் நீங்கள் இறைவனின் அருளால் பெற்று நலமுடன் வாழக்கூடிய யோகம் இப்போ அமைஞ்சிருக்கு இல்லையா? அதனால தான் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். எல்லா வகையிலுமே நன்மை காத்திருக்கு. அதை நீங்கள் எப்படி உபயோகம் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுலாம் பொருளாதாரத்தின் மேன்மை இருக்குது. பெண்மணிகளுக்குமே சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தில் எல்லா வகையிலுமே நன்மை இருந்தாலுமே கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படணும். முக்கியமாக எடுத்துமா கௌத்துமான எதையும் செய்யாதீங்க. கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. கோபப்படாமல் நிதானமாக யோசித்து சிந்தித்து செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலுமே பாருங்கள், நன்மைகளையும் மேன்மைகளையும் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கவனமாக இருங்க, அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம். துலாம் ராசி அன்பர்கள், சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைஞ்சவங்க அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாட்டை மனமாற செய்து வழிபட்டு வருவதால் நன்மைகளையும் சிறப்பான முன்னேற்றத்தையும் பெற முடியும். நீங்கள் உங்களோட வீடுகளில் கூட பூஜை அறையில் தீபமேற்று இறைவனை மனமாற வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை துவங்குங்களேன். நன்மைகளையும் நல்ல ஒரு மேன்மையும் நீங்கள் பெறுவதை கண்கூடாக காண முடியும். என்ன துலாம் ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் துலாம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம்.
தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.